எங்களோட வெளிநாட்டு சொந்தங்கள் வரையில பிள்ளைகளை கூட்டி வந்து காட்டி பழங்களை பிடுங்கி கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப் இது. இந்த அடி தண்டு வந்து பெருக்க விடுவோம். தண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நெல்லில் மொத்தமாக வரணும். இதுலேயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட ஹண்டுகள் இதில் நிற்குது. தீம் பார்க் இந்த பின்பக்கம் அப்படியே எங்களோட ராட்டினம் வந்து இந்த மேலே நிற்குது. அதில் ரெண்டு பார்க்க எங்களோட மாதுளை தோட்டம் எல்லாம் நல்ல வியூவாக தெரியும். கொய்யா கண்டுக்கு எப்போவுமே வந்து சேத்துக்குள்ள நிற்காது தண்ணிக்கு. இப்போ மழை சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நிறைய தண்ணி நிற்கும். அந்த தண்ணிகள் நின்றுச்சுன்னா வேர்கள் அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து 2 வருஷம் கண்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கண்டு. ஒரு பக்கத்தால் பெரிய பழமாயம் இருக்குது, இன்னொரு பக்கத்தால் இங்கே பிஞ்சு பிடிச்சி வந்து கொண்டே இருக்குது. தங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் பிகே. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம், மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. ஐயோ, இந்த பூக்களை பிடுங்கி போடைக்க உங்களுக்கு கவலையா இல்லையா? ஐயா சரி அண்ணே, இவ்வளோ பூக்களை பிடுங்கி கீழே போடைக்க அதான் என்ன செய்கிறோம்னு சொன்னால் முதல் 2.5 வருஷத்துக்கு இந்த பூக்கள் எல்லாத்தையுமே வந்து உடைச்சி விடணும். உடைச்சி விட்டால் தான் இந்த மரத்தின் அடி பக்கம் வந்து பெருக்கும்னு சொல்லிடணும். அந்த பூக்களுக்கு போகிற சத்துக்களை வந்து பிளாக் பண்ணுறது தான் அது இந்த ஐடியா. நான் பாருங்க இவ்வளோ வடிவான பூ கொண்டு பாருங்க. இந்த சிலது காயுமாயி மாறிட்டு தான் நான் ஒன்றும் செய்யலாம், கவலை தான். இந்த அடி தண்டு வந்து பெருக்க விடுவோம். இந்த தண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் நல்லா மொத்தமாக வரணும். அதுக்காகத்தான் இந்த இவருக்கு வேலை வந்து பூ பிடுங்குறான் இவற்ற வேலை. சரி என்ன பாருங்க அவ்வளோ வடிவான பூ கொண்டு வரங்க. ஸோ இதை வந்து இந்த பூக்களை பிடுங்கி 2 கிழமைக்கு ஒருக்கா வந்துடும், 2-3 கிழமைக்கு ஒருக்கா வந்துடும். ஆனால் என்ன மகிழ்ச்சின்னு சொல்லிச்சுன்னா இது வந்து ஒரு பூக்கிறதுக்கான ஒரு உரத்தை போடுறோமோ யூரியா போடுறோமோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இயற்கையான பசலை தான், நாட்டின் மாட்டின் கோழின் பசலை தான் போடுறது. ஆனால் பார்த்தா சடக்குன்னு பூத்துரும். இந்த பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னால தெரியும் உங்களுக்கு எவ்வளவு கண்டு பூத்துற. இப்போ ஒரு லைனால் பிடுங்கி கொண்டு போயினோம். அது தொங்கலுக்கு போய்க்கு 2 கிழமை எடுத்துச்சுன்றா திரும்ப முதல்ல இருந்து இங்கேருந்து பிடுங்கணும். இதை நான் முதல்ல ஒரு வீடியோவில் சொன்னான் உங்களுக்கு. 2 பிரிவாக வச்சுருக்கிறோம். ஒன்று வந்து இந்த டிசம்பர் மட்டும் பழங்கள் பிடுங்கக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் உண்டு. இது வந்து வார வருஷம் எங்கட ஏப்ரல் மேயில் எங்களோட வெளிநாட்டு சொந்தங்கள் வரையில பிள்ளைகளை கூட்டி வந்து காட்டி பழங்களை பிடுங்கி கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப் இது. அதுக்கு தான் வார வருஷத்துக்கான தயார்படுத்தல் தான் இப்போ நடந்து கொண்டிருக்குது. இதுலேயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட ஹண்டுகள் இதில் நிற்குது. அப்படியே பிரச்சனையில் தாராளமான மாதுளம்பழத்தை இதுங்களாம். இங்கேருந்து இந்த லைன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஹண்டு, ஒரு 50 பழம், 100 பழம் பெறும். முதல் வருஷத்தில் சராசரியாக 100 பழம் பெறும். 100 பழத்தில் ஒரு 20 பழம் களிவண்டு போனாலும் 80 பழம் பிடுங்கக்கூடிய மாதிரி வரும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தீம் பார்க் இந்த பின்பக்கம் அப்படியே எங்களோட ராட்டினம் வந்து இந்த மேலே நிற்குது. அதில் 2 பார்க்க எங்களோட மாதுளை தோட்டம் எல்லாம் நல்ல வியூவாக தெரியும். அப்படிங்கிற பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு குளம் ஒன்று இருக்குது. இதுதான் கொட்டாண்டார் குளம்னு சொல்கிறது. கட்சியில் இருக்குது, எங்களோட ஹானிக்கு பின்னுக்கு தான் இருக்குது. அழகான ஒரு குளம், நிறைய பூக்கள் பூத்து குலுங்கும். சம்மர் டைமில் இப்போ மழை வந்தபடியே நிறைஞ்சு நிற்குது. ஸோ இதுதான் ரீச்சாவனுடைய 2வது பகுதிக்குரிய மாதுளை தோட்டம். இதை வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 6 மாதம் பிந்தி நட்டுறேன். 6 மாதம் பிந்தி நட்டுனாங்க. அதனால் இது வந்து அடுத்த போகம் வர வருஷம் 26ஆம் ஆண்டு முற்பகுதியில் காய்த்து பூத்து குலுங்கி பழங்களை பிடுங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது இப்போ வந்து இதனுடைய பெறுபவர்கள் நல்லா இருக்கிறபடியால் இங்கால இதை வந்து இதை இன்னும் வந்து விஸ்தரிக்க போகிறோம். இங்கால இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே வந்து இன்னொரு 1000-1500 ஹண்டுகள் வைக்கிறதுக்கான ஏற்பாடு இப்போவே தொடங்குகிறோம். மழை முடிய அடுத்த வருஷத்தில் முதல் பகுதியில் வச்சா இன்னும் கூடுதலான பழங்களை உருவாக்கிடும். இது என்ன ஒட்டுமொத்தத்தில் என்ன சொல்ல வரணுன்னு சொல்லி சொன்னால், நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற காணியல்ல பெரிய அளவில் வசதிகள் வாய்ப்புகள் இல்லாட்டி கூட ஒரு 10 கண்டை கொண்டே வையுங்கோ. இப்போ இந்த 10 கண்டு வளர்ந்து வரக்கூடிய காசில் முதலீடு செய்து இன்னொரு 25 கண்டை வையுங்கோ. இந்த அதில் வர காசில் வச்சு இன்னொரு 50 கண்டை வையுங்கோ. இந்த மாதிரி படிப்படியாக நீங்களும் முன்னோருக்கு கண்டு வந்தீங்கன்னா ஒரு 200-300 மாதுளங்கண்டு வச்சுருந்தீங்கன்னாலே உங்களோட வருஷ வருமானத்துக்கு தாராளமாக காணக்கூடிய வருமானத்தை கிட்ட முடியும். அதுக்கு மாதுளை மட்டுமண்டு இல்லை, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன இந்த மண்ணுக்கு
உகந்ததோ என்ன குறைஞ்ச சில விலை கூடின வருமானத்தை கிட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அதை எங்களுடைய சமூகம் பின்பற்றமாக இருந்தால் ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு மாற்றம் கொண்ட பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும். இது அதே மாதிரி அதுக்கு பின்னுக்கு பார்த்திங்கன்னா எங்களோட கொய்யா தெரியும் தானே உங்களுக்கு. இது மாதுளை தோட்டத்தின் இன்னொரு பகுதியில் வந்து கொய்யா கன்றுகள் வச்சுருக்கிறோம். இதிலே 300க்கும் மேற்பட்ட கொய்யா கன்றுகள் வச்சுருக்கிறோம். இப்போ நல்ல என்ன செஞ்சுருக்கேன்டா இதே முறைக்க காட்டணும் உங்களுக்கு. இந்த 2 கொய்யா அந்த இடையில் இருக்கிற நடுப்பகுதியை வந்து பள்ளமாக்கி கிடக்கு. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த மண்ணை வலித்து ஒரு பிட்டியாக்கி அந்த பிட்டியில் அந்த கொய்யா கண்டை வச்சுருக்கிறோம். அப்போ கொய்யா கண்டுக்கு எப்போவுமே வந்து சேத்துக்குள்ளே நிற்காது தண்ணிக்கு. இப்போ மழை சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நிறைய தண்ணி நிற்கும். அந்த தண்ணிகள் இருந்துச்சுன்னா வேர்கள் அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆஹா என்ன தேடுகிற கொய்யாப்பழம் எனக்கு இதை கண்ட உடனே இருக்கா களவோட கடிச்சிருக்கிறா. ஓகே. ஸோ அப்போ இந்த பிட்டியில் வந்து கொய்யா கண்டை வச்சுட்டு நடுவால் பள்ளத்தை விட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து பிட்டியில் விழுகிற தண்ணி வேருக்கு போக மிச்சம் வந்து வளைஞ்சு அப்படியே இந்த பள்ளத்துக்குள்ள நிற்கும். அப்போ எப்போவுமே உங்களுக்கு இந்த ஈரத்தன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும். கீழே இருக்கக்கூடிய வேர்களுக்கு இந்த பள்ளத்தில் இருக்கிற தண்ணி வந்து ஈரத்தன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும். ஸோ அதனால் இங்கேருந்து அங்கே தொங்கல் வரையும் அப்படியே மண்ணை வளைச்சி 2 பக்கத்துக்கும் பிட்டி ஆக்கி தான் அந்த பிட்டியில் அந்த கண்டுகளை நட்டுருக்கிறோம். ஸோ சில கண்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே வந்து 2 வருஷ கண்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கண்டு. இது வந்து நீ ப்ரூனிங் செய்யணும். ப்ரூனிங்னு சொன்னால் மேலால் வெட்டி விடணும். போல தூரத்து வளர விடக்கூடாது. நாங்கள் நிறைய காய்கள் இருக்கிறனால அதை வெட்டியில் இதில் பார்த்திங்கன்னா காயல் பெருத்து கொண்டு வரைக்கில் ஒரு பேக்கால் பிளாஸ்டிக் இல்லை, அது பேப்பர் பேக் தான். ஒரு பேக்கால் அந்த பழங்களை வந்து பேக் பண்ணி விட்டுருக்குறோம். ஒவ்வொரு கண்டிலையுமே உண்மையில் ஒரு 50க்கும் 60-70 காய்க்கும் இடையில் இருக்கும். இதில் கொய்யாவில் என்ன நன்மை என்று சொல்லி சொன்னால் கொய்யா வந்து தொடர்ச்சியாக காய்க்கும். இப்போ சில மரக்கண்டுகள் பழக்கண்டுகள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு ஒரு சீசனுக்கு தான் காய்க்கும் வைங்களேன். ஏன்னா கொய்யாவில் நாங்கள் நச்சுக்கிற இந்த கொய்யாவில் இருக்கிற நன்மை வந்து இந்த பாருங்க ஒரு பக்கத்தால் பெரிய பழமாயம் இருக்குது, இன்னொரு பக்கத்தால் இங்கே பிஞ்சு பிடிச்சி வந்து கொண்டே இருக்குது. ஸோ இதுதான் இந்த நன்மை. இதில் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 100 காய்க்கு மேலே இருக்குது. காய் இருக்கத்தக்கல அடுத்த பூத்து கொண்டு இருக்குது. ஸோ இதுகளையும் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கான நோக்கம் வந்து வீச்சு அப்படி கொய்யா வச்சுருக்குது அள்ளி விற்குது அப்படி என்ற நோக்கம் இல்லை. நீங்களும் முயற்சி செய்தால் இந்த மாதிரியான வேலை திட்டங்களில் இறங்குங்கோ. இறங்கி நீங்கள் என்ன சொல்லிச்சோன்னா ஒரு பலமான வருமானத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். அவைகிட்ட கையேண்டாமல் அவைகிட்ட கடன் வேண்டாமல் பேங்கில் லோன் எடுக்காமல். ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவையான வருமானத்தை நீங்களே ஈட்டிக்கொள்ளலாமன்ற ஒரு செய்தியோட மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.